Good afternoon. Hi. And thank you so much, Khadija. Welcome to Radio Suno 91.7 FM. Pleasure to be here, Bobby. Thank you so much for having me. It's my pleasure. I'm so happy and excited. First of all, namaskaram. Namaskaram. മലയാളം അറിയോ ഖദീജയ്ക്ക് കുറച്ചെങ്കിലും? பேச தெரியாது பட் கொஞ்சம் புரியும். മലയാള സിനിമ കണ്ടിട്ടുണ്ടോ ഏതെങ്കിലുമൊക്കെ? பார்த்துருக்கேன். நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். கும்பலங்கி நைட்ஸ் அது பார்த்தேன். It was nice. I really love how the films are taken. You know, it has a very different style. And actors also, there is not so much makeup, and you know they make the acting speak. Natural. It's not the makeup talking. You know, I really admire Malayalam cinema. எனக்கு ரொம்ப பிடிக்கும். My uncle's family also, they are Malayalis, so some of the movies they suggest, and it's ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. Actually ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். The way of, you know, taking itself is different. So இப்போ கூட இது பார்த்தேன். Oh, Sufi and Sujata is Tamil, no? Malayalam. Oh, confused. அதுவும் நல்லா இருந்தது. It was very nicely taken. Only sad scene is the hero வந்து இறந்து போயிடுவார். அதுதான் சேடா இருந்துச்சு. But otherwise really nicely, you know, the way it was taken, I really liked it. Songs நல்லா இருந்துச்சு. So நிறைய காமன் இது இருக்கு நம்ம சினிமாக்கும் மலையாளம்க்கும். ஐ மீன் லாங்குவேஜ் கூட கொஞ்சம் சிமிலரா தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஓகே. ஸோ கதீஜா, லைக் நாளைയാണ് கதீஜയുടെ ന്യൂ സിംഗിൾ ഇസ് റിലീസിംഗ്, റൈറ്റ്? ഫരിഷ്തോ. ஆமா ஆமா. Okay. So before talking about Farishto, like this is your second one. இதுக்கு முன்னாடி you did something that is for air pollution. Theme அதாയിരുന്നു. கரெக்ட். அது வேற மியூசிக் கம்போசருக்கு நான் பண்ணேன். கரெக்ட். ஸோ கதீஜா, ஆல்வேஸ் யூ வாண்ட் டு ட்ரை சம்திங் லைக் சாதாரண ஒரு ஆல்பம் மாதிரி அல்லாതെ ஏதாவது ஒரு மெசேஜ் தீம் அந்த மாதிரி வேணும்னு எப்பளும் ஒரு ஆഗ്രഹம் ഉണ്ടായിരുന്നോ? எப்பவுமே நான் எனக்கு எப்படின்னா என்னோட ஒர்க் வந்து நார்மலா ஒரு ஒர்க்கா இல்லாம ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் சாங் அப்படி சூஸ் பண்ணல. சர்ப்ரைசிங்கா என்னோட ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு மெசேஜா தான் வருது. பட் நான் அப்படி பிக் அண்ட் சூஸ் பண்ணல. பட் மேபி அப்படிதான், ஐ டோன்ட் நோ, அப்படிதான் காட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரா என்ன எனக்கு தெரியல. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஆல்சோ அவர் வந்து ரிக்கி கேஜ்னு சொல்லிட்டு இஸ் அ கிராமி அவார்ட் வின்னிங் கம்போசர். ஸோ அவரோட சாங் வந்து ஐ மீன் எப்படி சொல்றது, அதுவுமே ஃபுல்லாக அவர் என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக, காஸ் ரிலேட்டடாக தான் பண்ணுவார். கரெக்டாக அப்படியே வந்துருச்சு. எப்படி இது எப்படின்னே தெரில. சர்ப்ரைசிங் ஆக்சுவலி. லாட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னு தெரியல, அப்படியே போகுது. So Khadija, what is a farishto? The actual meaning என்ன farishto? Because and the teaser കാണുന്ന ടൈമിൽ we know that you are opening one curtain. So I felt like ஏதாவது ஒரு obstacles எல்லாமே மூவ் பண்ணி வருന്ന மாதிரி இருக்கு. അങ്ങനെയാണോ? So basically என்ன, the thing is farishto means angels basically. Okay. So the song talks about a lot of nice things. And அதுக்கப்புறம் வந்து the second half, the song transgresses, continue எப்படி ஆகுதுன்னா ப்ரேயர் போல வந்து நான் ப்ரேயர் யூனோ பேசிக்காக நமக்கு என்ன வேணும், என்னத்துலேருந்து வி வாண்ட் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம், எதுலேருந்து சேஃபாக இருக்கணும், அப்படி போகுது. லிரிக்கல் வைஸ் அப்படி போகுது. ஆனால் வீடியோ பற்றி நீங்கள் கேளுங்க and I'll tell you. I'm really excited. Exactly. I heard like அது ஒரு animated video, right? ஆமா ஆமா. Why that thought animation? Because இப்போ இந்த ஷூட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ഒക്കെ ഉള്ളതുകൊണ്ടാണ് animated video. ஸோ எதுக்குன்னா நார்மலான தீம் சூஸ் பண்ண வேணாம். எல்லாருமே சாங் வீடியோ பண்ணுறாங்க. சரி, எதுக்கு நார்மலாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ப்ளஸ் அனிமேஷன்னா சில்ட்ரனும் பார்ப்பாங்க. சில வீடியோ சில்ட்ரன் பார்ப்பாங்களான்னு தெரில. ஸோ அதனால நம்ம வி சோஸ் அனிமேஷன். அண்ட் லாக்டவுன் டைமில் ஆப்வியஸாக ஃபேமிலிலாம் வேறு வழி இல்லை, லாக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறச்சு வி வாட்ச் அனிமேட்டட் மூவிஸ். ஸோ டேட் சஜஸ்டட், சரி ஐ ஹாவ் சம் மியாசாக்கிஸ் மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்த உடனே வி தாட் ஓகே வை நாட், இந்த ஸ்டைலே நம்ம பண்ணலாமே.
நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு we decided. And also so அவரோட ஸ்டைலில் இன்ஸ்பயர்ட் பண்ணி we made our own style, obviously not copying the style, but and so calcuttaல ஒரு ghost ஒரு animation studio we found. So they are called Ghost Animation. So they have done, அவங்க தான் வீடியோ அனிமேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு ரியலி லவ் விஷுவல்ஸ்லாம் வந்து அவங்க ஓன் பண்ணி அந்த கான்செப்டே அவங்க ஓன் பண்ணி தே ஜஸ்ட் டிட் த பெஸ்ட். ஐ கான்ட் வெயிட் எல்லாருமே நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு. ஸோ 25th அன்னைக்கு வெறும் ஹிந்தி ஆடியோ தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் லிரிக்ஸ் இஸ் பை முன்னா ஷவுகத் அலி. ஸோ ஹீ ஆல்சோ டீச்சர்ஸ் இன் மை டேட்ஸ் மியூசிக் ஸ்கூல் கவாலி. ஸோ he's a very experienced person and I'm so grateful to work with such great people. And also எங்க அப்பாவோட non-profit organization இருக்கு, and there is an orchestra called the Sunshine Orchestra. So Sunshine Orchestra has played the background strings and everything. 10 years they have been, 10 to 12 years they have been with us, and அவங்க தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். நிறைய நல்ல ஹார்ட்ஸ்லாம் ஒன்றா இருந்து we have made something. And தமிழ்லையும் வருது சாங். பட் லாட் ஆஃப் பீப்புள் ஹிந்தி வந்த உடனே தமிழ் எப்போ கேட்டாங்க. அது வரைக்கும் தமிழ் கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தது. இமீடியட்லி முடிச்சிட்டோம். we finished recording and all. So before November the Tamil will release. So we will announce announce a date soon. And ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கு, நர்வஸாகவும் இருக்கு. பட் lot of them வந்து lot of you have given your love and support for the small teaser. I'm so grateful. All are showing so much support, and definitely நீங்க இல்லைன்னா, உங்க சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினட்டாக the work won't be, work spread ஆகாது. So thank you so much. And ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் இந்த ஷோவில் இருக்கிறதுக்கு. Thank you so much. And Khadija, like in the idea എപ്പടി എങ്ങനെയായിരുന്നു സ്റ്റാർട്ട് ചെയ്തത്? ലൈക്ക് അപ്പ കൂടെ, ലൈക്ക് അപ്പ ദാ മ്യൂസിക് ഇതിൽ ചെയ്തേക്കുന്നത്. സോ വെൻ യു പ്ലാൻ ഫോർ യുവർ സെക്കൻഡ് സിംഗിൾ, അത് അപ്പാവുടെ മ്യൂസിക് വേണം, എങ്ങനെയായിരുന്നു ഈ ഒരു തീം, അങ്ങനെ എല്ലാം കൂടി ഒരു പ്ലാനിങ് എങ്ങനെയായിരുന്നു? ஸோ பிளானிங் வந்து ரஃபாக வந்து ஒரு ஐடியா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணாரு. லிரிக்ஸ் வாஸ் டன். ஸோ ஓகே பாடி காமி எப்படி இருக்கு அப்படின்னாங்க. என்ன அப்பா പറഞ്ഞു? அப்படிதான் வந்துச்சு. ஸோ அப்பா தான் சொன்னாங்க, ஓகே நீ ரெக்கார்ட் பண்ணு. தென் ஹீ செட் ஓகே எனக்கு இது வந்து ஜென்ரல் சாங்காக வேண்டாம், நீ வந்து ஓன் பண்ணணும் இந்த சாங்கை. ஸோ நான் ஓன் பண்ணணும்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எனக்கு என்னன்னா எல்லாருமே சேஃபா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், நம்ம நிறைய திங்ஸ் கோ த்ரூ பண்றோம். ஸோ நான் அதை வந்து லிரிசிஸ்ட் கிட்ட கன்வே பண்ணேன். ஸோ ஒரு நிறைய பேராகிராஃப்ஸ் அவர் சொன்னாரு. அதுல இருந்து நம்ம ஒரு 2 சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் வந்து இருக்கு. ஸோ மேபி நீங்க கேட்குறப்ப புரியும். திஸ் இஸ் ஃபார் ஹிந்தி. நான் சஜஸ்ட் பண்ணேன். தமிழ் எனக்கு தமிழ் வந்து பேசுவேன், பட் எனக்கு இந்த ஒகாபுலரி வைஸ் எனக்கு தெரியாது. ஸோ ஹிந்தி ஆல்சோ எனக்கு கொஞ்சம் செகண்ட் சாங்கும் ஹிந்தியில தமிழ்ல இல்லைல்ലോന്നുള്ളത്. தி திங் இஸ் என்னன்னா, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நான் அப்படி போயிட்டு இருக்கேன். எனக்கும் ரொம்ப ஆசை தமிழ்ல பண்ணணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் சாங் நான் வந்து என்னோட தமிழ்ல தான் வந்துச்சு. ஸோ இப்போ இது தமிழ்ல வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. எனக்கும் ரொம்ப ஐ வாஸ் லைக் ஐயோ பாடவே இல்லையே, என்ன எல்லாருமே கேட்க இந்த டீசர் போட்ட உடனே நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ தமிழும் வந்துடும். ஸோ யா. സോ ലൈക്ക് ഫൈനൽ ഇത് ഫുൾ മിക്സിംഗ് എല്ലാം ഫിനിഷ് ചെയ്ത് എഡിറ്റിംഗും ഫിനിഷ് ചെയ്തതിന് ശേഷം വെൻ യു സോ വിത്ത് യുവർ അപ്പ എപ്പടി ഇരുந்தേ? ലൈക്ക് ആ ഒരു ഫീലിംഗ് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഫൈനൽ കണ്ടപ്പോ? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபைனலி ஹி செட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாங்கும் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இமோஷன் நம்ம வந்து அதில் காட்டணும். ஸோ எனக்கும் இட்ஸ் அ லேர்னிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு டு பி ஆனஸ்ட் என்னோட வாய்ஸ் ஐ லைக் இட் in Tamil better. I don't know. I felt more confident and everything. Maybe because it's my mother tongue, I guess. I don't know. So it's like ഇപ്പോൾ சொன்ன மாதிரி ഇപ്പോൾ പറഞ്ഞ പോലെ നമ്മൾ ലോക്ക്ഡൗൺ പീരിയഡ് ആണ്. സോ സോങ് അല്ലാതെ ഖദീജ what else
you did for your quarantine days? എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? Did you learn something Huh. new? Yeah, so I was like, I always like to cook, but the problem is timing is a thing, you know. Cooking panna, so everyone enjoyed. Okay. So my sister was, அவ வந்து பேக் பண்ணா, ஸோ செம்மையாக இருந்துச்சு, ரியலி நைஸ். ஐ வாஸ் லைக் ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் அப் சம்திங் ஒன்லி, இட்ஸ் ஸோ குட். அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி, லைக் தேல் கீப் சேயிங் மேக் திஸ் மேக் தட், சம்டைம்ஸ் ஐ வில் கெட் டயர்ட் லைக். ஸோ ஆல்சோ நிறைய கோர்சஸ் பண்ணேன், நிறைய I felt like I should learn a lot. Okay. So I did a music business management course. Okay. And also leadership courses I did. And related to non-profit management panna, because I'm one of the directors of my dad's foundation. Rahman Foundation. So I should also know something. I should get better at managing it. So I நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரீயாக இருந்த போல இருந்தது, பட் ஆஃப்டர் தட் ஐ வாஸ் லைக் என்னது இது, டைமே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸோ அதுதான். ഈ ഒരു ലോക്ക്ഡൌൺ ഡേയ്സ് ആയിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ടൈം അപ്പയായിട്ട് സ്പെൻഡ് ചെയ്തത്. ലൈക്ക് അതർവൈസ് ഹി ഈസ് ഓൾവേസ് ബിസി. സോ இந்த ഒരു ടൈം ഗ്യാപ്പ് ആയിരുന്നോ? கரெக்ட், அவரே சொன்னாரு லாங்கஸ்ட் நான் இருக்கு. அவருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு உட்கார முடியல ஒரு இடத்துல ஒர்க்கும் பண்ணாம. அப்புறம் ஹி வாஸ் ஓகே, ஹி வாஸ் லைக் ஓகே. பட் தி சாங் வாஸ், இந்த சாங் வந்து நாங்க லாக்டவுன் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா ரிலீஸ் ஆனது ஃபர்ஸ்ட் வந்து ரிக்கியோட சாங் தான். ஆனா ரிக்கியோட சாங்க்கு முன்னாடி தான் இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். பட் அனிமேஷன் வீடியோ வந்து ஒரு கான்கிரீட் ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் நம்ம சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் தான் டிலே பண்ணோம். ஸோ எப்பயோ இந்த ஐடியா இதுவாச்சு. பட் லாக்டவுனில் தான் வி டிசைடட் தட் இட் வில் பி அன் அனிமேஷன் வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக வி டிசைடட். அண்ட் നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, ലൈക്ക് റഹ്മാൻ സാറിന്റെ വീട് ഇറ്റ്സ് ഫുൾ ഓഫ് മ്യൂസിക്, അതായിരിക്കും എല്ലാവരും വിചാരിക്കുന്നത്. ബട്ട് എപ്പോഴായിരുന്നു ഖദീജ, വെൻ ഡിഡ് യു സ്റ്റാർട്ട് ടു സിംഗ്, അല്ലെങ്കിൽ പബ്ലിക് പെർഫോമൻസ്, അല്ലെങ്കിൽ സിംഗർ എന്നൊക്കെയുള്ള ഒരു ആഗ്രഹം വന്നു തുടങ്ങിയത്? நான் 9 years இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. கர்நாடிக் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் ஐ டிட் நாட் லேர்ன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி கொஞ்சம் பண்ணேன். ஆப்வியஸ்லி ஐ வாஸ் அ சைல்ட், ரொம்ப நாட்டி. ஸோ டீச்சர்ஸ் மாற்றிக்கிட்டே இருந்தேன், ஒழுங்காக உட்காரல. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு ஸ்ருதி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க செட் ஆனாங்க. ஐ திங்க் அப்புறம் 7 years நான் அப்புறம் என் சாங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோபோல எந்திரன் மூவில வந்தது. அப்புறம் நான் சிங்கிங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். 7 yearsக்கு ஒண்ணுமே ஐ மீன் நான் பண்ணல. எனக்கு தெரியல. ஸோ ஐ வாஸ் தெரியல, ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிட்டு, நான் என்னன்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் டுக் அ பிரேக். அண்ட் அப்புறம் மை மாம் ஒன்லி என்கரேஜ்ட். It's a funny incident, but I did not plan. I thought, okay, you know, I was just figuring out என்ன பண்ணணும் career wise அப்படின்னு. 2018ல I resumed actually, செப்டம்பர்ல. ஸ்டார்டிங் few months யார்கிட்டயும் சொல்லல, silent. I was learning and you know already I stopped, so I just kept it low key and you know then அதுதான் அப்புறம் இங்க இருக்கேன் நான் உங்க முன்னாடி. A great achievement actually. ஸ்லோவா ஸ்டெடியா இல்லையா? Correct. That is important. I'm not taking pressure, Medwa. I'm just taking it as it goes. So but Khadija, அந்த pressure ഉണ്ടായിരുന്നോ? Like AR Rahman sir's daughter, அந்த pressure எப்பளும் ഉണ്ടായിരുന്നോ? ப்ரெஷர் யாரும் கொடுக்கல. பட் சம்டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன். ஐ அக்செப்ட். மேபி நானே சம்டைம்ஸ் செல்ஃப் ப்ரெஷர் போட்டுட்டேன். சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி ஹியூமன் பீங் தானே நான், ஸோ அப்படியே அஃபெக்ட் ஆச்சு. பட் ஐ எம் டேக்கிங் இட் லைட், ரொம்ப லைட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன போல். Definitely. Like Khadija, like apart from music allade, like we know that you do a lot of social service activities, you do a lot of work for women empowerment. See, it's not easy task actually, because ellarkum it's easy to say, okay, we can do something for, contribute something for women empowerment, I will do something for this cause, but you actually doing a lot of things. Evidence I need inspiration. When did it started? I need to do something for others. சின்ன வயசுலேயே வந்து எப்போவுமே தே வில் ஹெல்ப். மை கிராண்ட் மாம் இருக்கட்டும், யாரையுமே வந்து ஈவன் தண்ணி, அட்லீஸ்ட் வாட்டர் ஷி வில் கிவ். வெறும் வயிறோட ஷி ஓன்ஸ். அண்ட் ஸோ அது பார்த்து தான் ஐ க்ரூ அப். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் இந்த ரம்ஜான் மந்த்லலாம் லாட் ஆஃப் பீப்புள் கம்.
ஸோ தி திங் இஸ் விமென் எம்பவர்மெண்ட்ன்றது எப்போ வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த லாட் ஆஃப் விமென் எங்கேருந்தோ தே கேம் ஃப்ரம் சம்வேர் அண்ட் ஐ ஸ்போக் அண்ட் ஆல். ஷீஸ் ஒன் பர்சன் டோல் ஷி ஹஸ்பண்ட் இஸ் அ பெயிண்டர், இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஃப்ளவர் செல் பண்ணுறாங்க. எனக்கு ஓகே, ஐ வாஸ் ஹாப்பி டு ஹெல்ப். எனக்கு என்னென்னா ஆஸ் விமென் எனக்கு இன்னொருத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணி அதனால அப்யூஸ் ஆகிறது எனக்கு ஐ டோன்ட் லைக் இட் ஃபார் சம் ரீசன். தட்ஸ் வை ஐ ஆல்சோ யூனோ என்னோட கெரியரில் ஒர்க் பண்ணுறேன். நாட் லைக் ஓ ஐ எம் அ ஸ்டார் கிட், நான் அதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஐ வாண்ட் டு ஒர்க் அண்ட் ஏர்ன். எனக்கு வந்து அப்படி லேசியாக இருக்கணும், எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். ஐ வாண்ட் டு ஹாவ் மை ஓன் ஐடென்டிட்டி. ஸோ வாட் எவர் ஐம் சேயிங் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்போ தான் ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆச்சு. ஸோ அப்போ தான் ஐ தாட் ஓகே பாவம், இப்போ இஃப் தே கோ அண்ட் ஆஸ்க் ஹெல்ப் சம்வேர் எல்ஸ், we can't guarantee that they will be treated well. People might send them off thinking they are harmful or I don't know what it is, what the... எனக்கு அது ரொம்ப இதுவாச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட், இந்த கான்ட்ரவர்சி இதெல்லாம் ஆனப்போ அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் எனக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் நான் ஓக்கலாக இருக்க மாட்டேன். அதை பற்றி எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடையாது. கரெக்ட். ஸோ ஆக்சுவலி it actually awoke me. So they gave me awards also on Women's Day. அப்போ தான் I realized ஓகே இவ்வளோ இம்பேக்ட் ஆயிருக்கா நம்ம வாய்ஸ், நம்ம யூஸ் பண்ணது, எனக்காக நான் பேசினது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆயிருக்கா. அப்போ தான் எனக்கும் நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. டு பி ஆனஸ்ட், லாட் ஆஃப் பீப்புள் என்கரேஜ்ட். ஸோ ஐம் நாட் நான் பெரிய லெவலில் பண்ணுறேன்னு சொல்ல, பட் என்னால் முடிஞ்சது என்னோட கெப்பாசிட்டியில் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். That actually inspired a lot of people to talk about it. Actually silent ஆயிரது ഒരുപാട് പേര് actually started to mention about it, ille mentioned, and also a lot of them started probably they said that I'm inspired, I want to I want to use my voice or things like that. Like my friend also, so she only honored me. She works on mental health issues. Okay. So her NGO, One Life NGO, honored me. And ipo kuda or November 1st there is one more award. Actually it was to happen on Women's Day. Due to COVID they postponed it. Congratulations. So now for November that. Thank you so much. But I get scared sometimes with the awards. I'm like இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சம்டைம்ஸ் ஐம் லைக் நம்ம அவ்வளோ பண்ணுறோமா பண்ணலையா எனக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்சது இன் மை ஸ்மால் கெப்பாசிட்டி ஐம் டூயிங். தட்ஸ் ஆல். தட்ஸ் வாட் யூ ஆர் மீ. உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்க, அவ்வளோதான். இட்ஸ் நாட் லைக் யூ ஹாவ் டு ஹெல்ப் த ஹோல் வேர்ல்ட் அட் ஒன்ஸ், பட் whatever little just be nice to someone, அவ்வளோதான். Very simple actually. That is something like even எனக்கு interesting your Instagram page, it's most of the posts actually you're promoting and helping and encouraging the other people. Thank you. Illa, so what I believe is today I'm talking also in front of you is because my parents encouraged. My mom was praying for 8 years that I should come back to singing without any kind of a thing. 8 years she prayed. So the thing is, I'm here because someone has encouraged. Illana, I would not be here talking in front of you. Exactly. I'm not saying I'm just starting off, but so I believe not everyone will have someone who will encourage them, and if their work is good, why not recognize? It's not like they have to be big brands. At least you're trying. And எனக்கு வந்து always I wanted to start something on my own. எனக்கு அது somehow confidence இல்லை, I'll not spend time on it. நிறைய அப்படியே ஒர்க்லேயே போயிடுது. ஸோ எனக்கு என்னன்னா I get very happy when I see someone நான் பண்ணாதது யாரோ பண்றாங்க. ஸோ I will definitely encourage. அதுதான் சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. So Khadija, what is your happiness? Happiness என்ன கதீஜாக்கு? எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் ஹாப்பி. இப்போ நான் ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுறேன், ஸ்மால் பிஸ்னஸ் தான். அண்ட் இஃப் சம்மன் சேஸ் லைக் if someone else is buying from them, I feel really happy. I was like okay, at least one person பார்த்து they are helping them. ரொம்ப happy I feel. I think எனக்கு to make other people happy, I feel
so happy when they are happy because of me. I get like now also you're laughing. I'm so happy. So I tell எனக்கு அப்படிதான் I feel. And also if someone messages and says, you know, I heard your song, it's healing. Appa, I'm like, okay, Appa, my art has a purpose. So I feel happy for all this, and that's about it. So That's sweet. So sweet. Actually, ഖദീജ like എല്ലാരും വിചാരിക്കുന്നുണ്ടാവും ഖദീജയ്ക്ക് മ്യൂസീഷ്യൻ ആവണം അല്ലെങ്കിൽ മ്യൂസിക് ഇസ് എവറിഥിങ് ഫോർ യു. ആക്ച്വലി what is your plan? You want to be a singer, a musician, or there is something else in your mind? எனக்கு I want to be a musician as well as basically also into social work. Social work. So combine this, I'll just, you know, this is my path, is what I feel. Apart from that, if there is anything new passion I discover, I don't know, but this is what I see myself, you know, being an empowered woman and supporting a lot of small businesses and encouraging a lot of people and impacting lives, touching lives and impacting lives is what I see myself. This is what it is. So after Endiran, film songs kandillairunnu. Why? It's like you took a decision just to move out from film songs for a while. Anganaayirunno? No, it was to move from, just generally take a break from things. Okay. It's not film songs, Okay. but just generally like just take a break. And then I was just like a nerd studying and things like that, studying, and then I was going for internship. So barely any time with friends. That's how my time went. So It was not that I movie songs paadukku plan irukku. See, opportunity vanda, if my voice suits the song, I'm happy. That's all. എല്ലാരും ഇപ്പൊ വിചാരിക്കും ഓപ്പർച്യൂണിറ്റി എന്ന് പറയുമ്പോ അപ്പ ഇരിക്ക വീട്ടില്, then why looking for an opportunity is what everyone will think. Valid question, but எனக்கு I want to learn from each person. அவங்க எப்படி their way of working, ஒரு ஸ்டைல்லே if I stick, no, it's not good for me, also for my growth. So அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, so each person it will be different. Okay. So I'm happy because I'm just starting. I cannot work like, you know, I should also learn. So I'm happy to grow and learn, and you know, if someone teaches me, I'm happy to learn the techniques. So definitely. So few more hours actually. Naale Farishtam release cheyana. So are you excited or nervous? Both actually. People should like it. You know, it was done with the purest intentions. Lot of good, as I mentioned, lot of good hearts with good pure intentions have come. Leaving it to God, that's all. I have done my best. All of us have done our best. So God has to help. Definitely it's going to be rock. All the best for that. So Khadija, like നമ്മൾ ആരുടെ അടുത്ത് ചോദിച്ചാലും അപ്പായെ പറ്റി കുറേ പറയും. Like everyone has lot of things to talk about him. But when I asking you, like ഒരു ഡോട്ടർ എന്ന രീതിയിൽ അപ്പ എന്ന് പറയുമ്പോൾ എന്ത് പറഞ്ഞുതരും ഞങ്ങൾക്ക്? Very simple person at heart, wanting a normal life actually. I think he has upbringing also simple only. எங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. என்ன எஸ்பெஷலி நீ இப்படிதான் இருக்கணும், இந்த ஃபேமிலியில் இருக்க, ஸோ நீ யூ ஹவ் டு பி அ சர்டன் வே, இல்லை ட்ரெஸ் பண்ணுறது, யூனோ, ஸோ தே லெட் மீ பி மீ. ஸோ very simple and wanting a normal life, and encourages a lot of talent. அதுதான் he will say work hard. Okay. உங்க ஐடென்டிட்டி இருக்கணும், நீங்கள் இந்த ஃபேமிலியில் இருக்கீங்க ஓகே, பட் உங்களோட ஐடென்டிட்டி நல்ல ஒர்க் பண்ண தான் யூ வில் ஹாவ் தட் credibility, குவாலிட்டி ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லுவார், which is true only, correct only. So and it's aligning with what I want to do also. Create my own identity. Family the biggest critic yaru? It's my parents only. No, in a good way, like they will tell it on the face. So Khadija, first of all, I just want to thank you for agreeing to do this interview with me. Thank you so much for that. And thank you so much for the opportunity. In fact, I think it's a mutual empowerment, I would say. Thank you so much
Farishto is coming on major streaming platforms like Spotify, Apple Music, YouTube Music, Amazon Music, Wink, Ghana, and all other streaming platforms across 200 territories. So the Hindi audio releases on 25th. Please listen and continue supporting me and send me your prayers. Continue praying for me. Thank you so much. And Tamil will come soon, as a lot of you requested, and animation video releases on another day. Okay. And also one special thing is this song is the label for the song is our own home label, which is KM Music. So everything is like a home production only. So all of us are excited and nervous. I think it's normal. So thank you so much, everyone, and all the best in whatever you're doing. Continue supporting artists, independent artists especially, because it's not easy, but continue showering your love. Thank you so much. ഡെഫിനറ്റ്ലി ആൻഡ് ഓൾ ദ വെരി ബെസ്റ്റ് ഫോർ ഫരിഷ്തോ. ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്യാണ് നാളെ. ഹിന്ദിയിലാണെങ്കിലും ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്ത് കാണും. Thank you so much.